வெல்கம் டு ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கலாம். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்டு ஹிந்தி கோர்ஸில் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கே சாத், அதாவது என்னுடன், என்னிடம், என்கிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து எந்த மாதிரி நம்ம தெளிவாக ஹிந்திக்காரங்க மாதிரி ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேசுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு வாங்க, நம்ம கிளாஸ்க்குள்ள போய்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம் சேனலோட டே 14 செஷனுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். நாம இப்போ பேசிக்ஸ் எல்லாம் தாண்டி ஸ்போக்கன் ஹிந்தியோட அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ், அதாவது மேம்பட்ட நுட்பங்களை கத்துக்க தயாராகிட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் உங்களோட ஹிந்தி உரையாடல்களை அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. சரி, எந்த வெயிட்டிங்கும் வேணாம், நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதோ. 1. The big Hindi confusion. 2. Mastering के पास. 3. Mastering के साथ. 4. Avoiding common traps. அப்புறம் 5. Daily sentence mastery. இந்த சிலபஸ் உங்களோட தயக்கத்தை முழுசா போக்கி நூற்றுக்கணக்கான வாக்கியங்களை சரளமா பேச கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். செக்ஷன் 1. The big Hindi confusion. பாஸ் vs சாத். பொதுவா தமிழ் பேசுறவங்க ஹிந்தி கத்துக்கும்போது ஒரு பொருளை வச்சிருக்கிறதுக்கும் ஒருத்தர் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கும் அடிக்கடி குழம்பிடுவாங்க. இதத்தான் நாம ஃபர்ஸ்ட் சரி பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இந்த ரெண்டு கான்செப்டும் எவ்ளோ கிளியரா பிரிக்கப்பட்டிருக்குன்னு நோட் பண்ணீங்களா? லெஃப்ட் சைட்ல கே பாஸ் அர்த்தம் இடம் அல்லது ஒன்றை வச்சிருக்கிறது, அதாவது பொசிஷன். ரைட் சைட்ல கே சாத் அர்த்தம் உடன் அல்லது சேர்ந்து. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி கிணற தாண்டன மாதிரி தாங்க. பில்லர் 1 மாஸ்டரிங் கீ பாஸ், அதாவது பொசெஷன். இதுதான் நம்ம முதல் தூண். மத்த எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுல மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க இருக்கிற இந்த பெரிய ஃபார்முலாவை கொஞ்சம் கவனிங்க. பர்சன் பிளஸ் பாஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் ஹே. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லனா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு ஹிந்தில சொல்றதுக்கான சீக்ரெட் கீ இதுதான். இப்போ இந்த டேபிள பாருங்க, என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. அப்பதான் மைண்ட்ல நல்ல ரெஜிஸ்டர் ஆகும். என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ், உன்னிடம்னா தும்ஹாரே பாஸ், உங்களிடம்னா ஆப்கே பாஸ், அவனிடம்னா உஸ்கே பாஸ், அவர்களிடம்னா உன்கே பாஸ், கடைசியா எங்களிடம்னா ஹமாரே பாஸ். இந்த ரிதமா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நாம பார்த்த ஃபார்முலா ரியல் லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போமா? பர்சன் மேரே பிளஸ் பாஸ் ஆப்ஜெக்ட் பைசா பிளஸ் ஹே சேத்தா மேரே பாஸ் பைசா ஹே, அதாவது என்கிட்ட பணம் இருக்கு. அதே போல மேரே பாஸ் கார் ஹே அப்படின்னா என்கிட்ட கார் இருக்கு. இல்லனா இப்படி சொல்றது, உஸ்கே பாஸ் வக்த் நஹீ ஹே, அவங்கிட்ட நேரம் இல்ல. எவ்வளவு சிம்பிளா வாக்கியங்களை உருவாக்க முடியுது பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். உன்கிட்ட போன் இருக்கா அப்படின்னு ஹிந்தில எப்படி கேப்பீங்க? கொஞ்சம் யோசிங்க. கரெக்ட், நீங்க நினைச்சது சரிதான். தும்ஹாரே பாஸ் போன் ஹே கியா? சூப்பர். அடுத்த கேள்வி, இது ஒரு WH கொஸ்டின். யார்கிட்ட பணம் இருக்கு? இதை எப்படி கேப்பீங்க? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எஸ், கிஸ்கே பாஸ் பைசா ஹே? சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரிடம் அப்படின்ற கேள்விக்கு நாம கிஸ்கே பாஸ் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். பில்லர் 2 மாஸ்டரிங் கே சாத், அதாவது அசோசியேஷன். இது நம்மளோட 2வது தோன். ஒருத்தர் கூட சேர்ந்து இருக்கிறத பத்தி இது விளக்குது. இந்த ஃபார்முலாவை பாருங்களேன். முன்னாடி பார்த்ததை விட எவ்ளோ சிம்பிளா இருக்குல்ல? பர்சன் பிளஸ் கேஸ் சாத், அவ்வளவுதாங்க. ஒருத்தர் கூட சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது இந்த எளிய ஃபார்முலாவை நாம அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த பழைய டேபிளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நோட் பண்ணீங்களா? ரூட் வார்த்தைகள் அப்படியேதான் இருக்கு, ஆனா எண்டிங் மட்டும் மாறுது. என்னுடன் மேரே சாத், உன்னுடன் தும்ஹாரே சாத், உங்களுடன் ஆப்கே சாத், அவனுடன் அல்லது அவளுடன் உஸ்கே சாத். இந்த சின்ன மாற்றம் மொத்த அர்த்தத்தையுமே மாத்திடுதுல. நம்ம சோஷியல் லைஃப்ல மத்தவங்க கூட ரிலேட் பண்ணும்போதே இது எப்படி பயன்படுதுன்னு பாருங்க. மேரே சாத் செலியே, யங் கூட வாங்க. மேனே உஸ்கே சாத் பாத் கி, நான் அவ கூட பேசினேன். ஓ அப்னே தோஸ்த் கே சாத் ஆயா, அவன் தான் ஃப்ரெண்ட் கூட வந்தான். ஹிந்தில மனித உறவுகளை இணைக்கிற ஒரு பாலமா இந்த கே சாத் செயல்படுது. மறுபடியும் ஒரு கேள்வி நேரம். இது ஒரு எஸ் ஆர் நோ கேள்வி. நீ என் கூட வருவியா? இத ஹிந்தில சொல்ல ட்ரை பண்ணுங்க. யோசிச்சிட்டீங்களா? மிகச்சரி. கியா தும் மேரே சாத் ஆவோகே? உங்கள சுறுசுறுப்பா வச்சுக்க இந்த செக்ஷனோட லாஸ்ட் கேள்வி, நீ யார் கூட போன? ட்ரை பண்ணுங்க. இதற்கான விடை
தும் கிஸ்கே சாத் கயே? உங்களால இத சரியா கெஸ் பண்ண முடிஞ்சிருந்தா நீங்க பெர்ஃபெக்ட்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். செக்ஷன் 4 தி ஷோ டவுன் அவாய்டிங் காமன் ஹிந்தி ட்ராப்ஸ். இப்போ கே பாஸ் அப்புறம் கே சாத் ரெண்டையும் ஒண்ணா வச்சு எல்லாரும் பொதுவா பண்ற அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் இன்னியோட நாம பிரேக் பண்ண போறோம். லெஃப்ட் சைடுல மேரே சாத் பைசா ஹே அப்படின்னு இருக்கு. இது தப்பு. ஏன்னா பணம் ஒன்னும் நம்ம கூடவே நடந்து வர நண்பன் கிடையாதுல்ல, அது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள். அதனால ரைட் சைடுல இருக்கிற மேரே பாஸ் பைசா ஹே அப்படிங்கறதுதான் சரி. பொசிஷனுக்கு எப்பவுமே நாம கே பாஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து இத பாருங்க, மைன் மேரே பாஸ் ஜாவுங்கா. இது கேட்கவே கொஞ்சம் வியர்டா இருக்குல்ல. நான் என்கிட்டயே போவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இதுல எந்த லாஜிக்கும் இல்ல. நீங்க ஒருத்தர் கூட போகும்போது ரைட் சைடுல இருக்கிற மாதிரி மைன் மேரே தோஸ்ட் கே சாத் ஜாவுங்கா, அதாவது நான் என் ஃப்ரெண்டு கூட போவேன் அப்படின்னு கே சாத் விதியை யூஸ் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப சரியான முறை. ஃபைனல் செக்ஷன் டெய்லி யூஸ் சென்டென்ஸ் மாஸ்டரி. நாம இப்போ செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்டா பிராக்டிகலா யூஸ் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? இந்த டேபிளை என் கூட சேர்ந்தே படிங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தினமும் யூஸ் பண்ற வாக்கியங்கள் இதுதான். என்னிடம் கார் இருக்கிறது, மேரே பாஸ் கார் ஹை. என்னிடம் நேரம் இல்லை, மேரே பாஸ் வக்த் நஹி ஹை. உன்னிடம் பேனா இருக்கிறதா, துமாரே பாஸ் பென் ஹை கியா. அவனிடம் பணம் இருக்கிறது, உஸ்கே பாஸ் பேசா ஹை. என்னுடன் வா, மேரே சாத் ஆவோ. அவளுடன் பேசு, உஸ்கே சாத் பாத் கரோ. நான் உன்னுடன் வருவேன், மே தும்ஹாரே சாத் ஆவுங்கா. அவர்கள் எங்களுடன் வந்தார்கள், வே ஹமாரே சாத் ஆயே. யாரிடம் போன் இருக்கிறது, கிஸ்கே பாஸ் போன் ஹை. நீ யாருடன் சென்றாய், தும் கிஸ்கே சாத் கயே. அமேசிங். இந்த வாக்கியங்களையெல்லாம் நீங்க டெய்லி பேசி பிராக்டிஸ் பண்ணணும். இந்த செஷன் முழுசையும் ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸியான ட்ரிக் இதோ. பாஸ் அப்படின்னா இடம் அல்லது ஒரு விஷயத்த வச்சிருக்கிறது. சாத் அப்படின்னா உடன் அல்லது சேர்ந்து. மேரே பாஸ் போன் ஹை, என்கிட்ட போன் இருக்கு. மேரே சாத் ஆவ், என் கூட வா. இந்த சிம்பிள் லாஜிக்க மட்டும் உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்போக்கன் ஹிந்தியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பேட்டர்ன்ஸ் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க. மேரே பாஸ் அப்புறம் மேரே சாத். இத பேஸ் பண்ணி டே 15 செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே எத்தனை புது வாக்கியங்களை உருவாக்க போறீங்க? இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கே உங்க ரியல் லைஃப்ல இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? புரிஞ்சுதுங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த கே பாஸ்ங்கிறத 2 விதமா பயன்படுத்தலாங்க. ஒண்ணு வந்துட்டு என்னிடம் இருக்கிறது, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த மாதிரி வார்த்தையை சொல்லும் பாத்தீங்களா. என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கே பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஓகேங்களா. கே பாஸ்னா வந்துட்டு மேரே பாஸ், துமாரே பாஸ், ஆப்கே பாஸ், உஸ்கே பாஸ், உன்கே பாஸ், இஸ்கே பாஸ், இந்த மாதிரி வந்து சொல்றது வந்து கே பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், என்னிடம் இருக்குது, என் கையில வந்து பணம் இருக்கு, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, என் மொபைல் இருக்கு, என்கிட்ட வேலை இருக்கு, என்கிட்ட ஐடியா இருக்கு, என்கிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் பாத்தீங்களா. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றது வந்து கே பாஸ், அந்த அந்த வார்த்தையை போட்டு நம்ம பயன்படுத்தலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என் பக்கத்துல என் கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா. அப்ப வந்துட்டு மேரே பாஸ் ஆவோ, மேரே பாஸ் மேரே ஆவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேரே பாஸ் ஆவோ அப்படிங்கிற மாதிரி போகும்போது மேரே பாஸ், உஸ்கே பாஸ், அவங்கிட்ட போ. நம்ம எக்ஸாக்டா வந்து தமிழ்ல பேசும்போது நம்ம வந்து அவங்கிட்ட போ அப்படின்னு தான் வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்க கிட்ட போன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த வார்த்தைக்கு இதை பயன்படுத்தலாம். உஸ்கே பாஸ், உன்கே பாஸ். உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருன்னா, ராஜ்னு இருக்கான்னா, தும் ராஜ்கே பாஸ் ஜாவ் அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, நீ அவர் ராஜ்கிட்ட போ அப்படின்னு சொல்லும்போது அவர் பேரை சொல்லி கே பாஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. பிரின்சிபல்கிட்ட போ அப்படிங்கும்போது பிரின்சிபல் கே பாஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. பிரின்சிபல் கே பாஸ் பைசாகே, அவர்கிட்ட இப்ப காசு இருக்குன்னு சொல்லும்போது அவருக்கு பிரின்சிபல் கே பாஸ் பைசாகே அப்படின்னு வார்த்தை சொல்லலாம். இந்த கே சாத்துங்கிறது ரொம்ப ஈஸி. அவனுடன், அவன்கிட்ட, வித் ஹிம், வித் மீ அப்படின்னு சொல்லும்போது இந்த கே சாத் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, சில பேருக்கு வந்துட்டு இந்த சாத்துங்கிறதும் பாசுங்கிறது சில இடங்கள்ல இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, இந்த என்கிட்ட இருக்கிறது, அப்ப வந்து
பக்கத்துல அது சொல்றதுக்கும் வந்து இந்த பாஸ்ங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர பெருசா கன்ஃபியூஸ் பண்றது கிடையாது. ஆம், அதே மாதிரி உடன் சேர்ந்து என்ன வந்து சாத். சாத்துங்கிறது என் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது இந்த சாத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, மேரே பாஸ் என்னிடம், ஐ ஹாவ். என் கிட்டன்னு சொல்லும்போது அதுக்கும் மேரே பாஸ் அப்படின்னு சொல்றான். मेरे நியர் पास மீ, है। நியர் மீ அப்படின்னு சொல்றதுக்கு மேரே பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னுடன், மேரே சாத். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா இந்த ஃபர்ஸ்ட் கே பாஸ்க்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் சொல்லணும். பர்சன் வந்துட்டு நம்ம வந்து வெறும் இந்த ப்ரொனவுனா கூட இருக்கலாம். மேரே, துமாரே, உஸ்கே, உன்கே அந்த மாதிரி சொல்லலாம். அப்படிலாட்டி ஒருத்தரோட பேர் சொல்லியும் சொல்லலாம். ஓகேங்களா? பாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுங்கிறது நவுன்ஸ் சொல்றதுங்க. அதாவது பணம், பைக்கு, வேலை. என்கிட்ட வேலை இருக்குன்னு சொல்றோம். இந்த வேலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து பொருள் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனாலும் வந்து அது ஒரு நவுன் தான். அப்போ வந்துட்டு என்கிட்ட வேலை இருக்கு அந்த மாதிரி சொல்லும்போது காம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹே. இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேரேன்னு சொல்லும்போது இந்த ஹூங்கிறத பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேங்கிறத நம்ம பயன்படுத்தல. நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல. இங்க என்ன சொல்றோம்? மேரே பாஸ் அப்படின்னு சொல்றோம். मेरे पास அப்போ மேரே பாஸ் பைசா ஹே. இது என்ன பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்க இருக்க அந்த ஃபார்முலா பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த பைசான்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் हाँ சப்ஜெக்ட். என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பைசா இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்போ பைசா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பைசா ஹே, மேரே பாஸ் பைசா ஹே. ஓகேங்களா? दे दीजिए। ஓகே. இது பாருங்க என்னென்ன வார்த்தைக்கு எப்படி உண்டு. என்னிடம், மேரே பாஸ். मेरे पास உன்னிடம், துமாரே பாஸ். तुम्हारे तुम्हारे पास உங்களிடம், उंगलियम आपके पास அவனிடம், இவனிடம். அதுக்கு पास அவனிடம் சொல்லும்போது உஸ்கே பாஸ். இவனிடம் उसके சொல்லும்போது पास இஸ்கே इसके பாஸ். पास அவளிடம் அதே மாதிரி அவளிடம் இவளிடம் சொல்லும்போது சேம் இதே தான். ஓகேங்களா? उसके पास इसके पास ஆமா அதே தான். அவர்களிடம், சரி உன்கே பாஸ். उनके पास ம். இவர்களிடம் சொல்லும்போது उंगलियम इसके इनके पास ரைட், இன்கே பாஸ். எங்களிடம். हमारे पास ஓகே. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னிடம் பணம் இருக்கிறது. மேரே मेरे பாஸ் पास पैसा पैसा है பைசா ஹே. पैसा என்னிடம் है கார் இருக்கிறது. मेरे पास कार है உன்னிடம் போன் இருக்கிறது. तुम्हारे पास फोन है அவனிடம் நேரம் இல்லை. उसके पास वक्त नहीं है அவனிடம் ஒரு வீடு உள்ளது. எங்களிடம், எங்களிடம் हमारे पास அந்த வீடு, एक घर है கர்ஹே. ஸோ கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறதுன்னு கேட்கும்போது ஆப்ஜெக்ட்டுங்கும் போது மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன இருக்கிறது அப்படின்னு தான் கேட்கும். உங்ககிட்ட என்ன இருக்கு இல்லைங்களா, என்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் நம்ம கொஸ்டினா கேட்போம். அப்போ துமாரே பாஸ் ஃபோன் ஹே கியா. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கொஸ்டின் ஃபார்ம்ல நம்ம கேட்குறோம். இந்த கியாங்கிறத முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம் இல்லைங்களா. உன்னிடம் ஃபோன் இருக்கிறதா, கியா துமாரே பாஸ் ஃபோன் ஹே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லாட்டி துமாரே பாஸ் ஃபோன் ஹே கியா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், உங்களிடம் டைம் இருக்குதா. ஒருத்தர் பேசுறதுக்கு உங்கள்கிட்ட டைம் இருக்கா பேசலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்கே பாஸ் आपके டைம் ஹே கியா. टाइम है அடுத்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கும்போது இந்த யாரிடம் சொல்லும் பாத்தீங்களா, அதுக்கு கிஸ்கே. நம்ம இதுக்கு முன்னாடி யாருன்னு கேட்கும்போது
கோன் படிச்சிருப்போம் இல்லைங்களா? யாரிடம் பணம் இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது கிஸ்கே பாஸ், கிஸ்கே பாஸ் पैसा है பைசா ஹே. पैसा है पैसा ம். है யாரிடம் வண்டி இருக்கிறது? यारिडम ம். किसके சேம் पास அதேதான். गाड़ी है காடி ஹே. गाड़ी है ம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கே சாத், உடன், என்னுடன் चेयर में அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். ஆமா, அதை பார்க்க போறோம். என்னுடன் வா, மேரே சாத். இந்த கே मेरे சாத்துங்கிறது साथ மேரே சாத் ஆவோ. आओ ம். இந்த ஃபார்முலா பாருங்க. என்னுடன் மேரே சாத், मेरे साथ உன்னுடன் उन्नुடன் तुम्हारे साथ துமாரே சாத்னு சொன்னாங்க. தும்ஹாரே தேவையில்லைங்க, துமாரே அப்படின்னு சொல்லுங்க. तुम्हारे ஓ அந்த ஹெச்ச சைலண்ட் பண்ணிடுவாங்க சார் ஹெச் சைலண்ட் तुम्हारे பண்ணிக்கோங்க. ஆமா ஆமா. तुम्हारे ம். तुम्हारे साथ உங்களுடன், आपके साथ அவனுடன். அவனுடன் उसके साथ அவனுடன் அவளுடன் ரெண்டுக்குமே உஸ்கே சாத். उसके साथ இவருடன், इसके साथ இவளுடன் அவர்களுடன். ம். या அவர்களுடன் उनके साथ ஆமா. சேம் அதே மாதிரி தான் எங்களுடன். லாஸ்ட் மட்டும் ஆமா சாத் ஆமா. சரிங்க சார் எங்களுடன் ஹமாரே சாத். हमारे साथ ம். हमारे साथ डेली एप्लीकेशन के साथ ம். sentences இது டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். நான் அவனுடன் போவேன். நம்ம நார்மலா இந்த வார்த்தைகளை பேசணும்னா நான் என் ஃப்ரெண்டு கூட போறேன் அப்படி சொல்லும் பாத்தீங்களா? मैं उसके मैं साथ मैं उसके साथ जाऊंगा. जाऊंगा நான் दोस्त என் நண்பர் நான் என் நண்பனுடன் செல்வேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்வீங்க? मैं मेरे मेरा दोस्त के साथ जाऊंगा சூப்பர், அதேதாங்க. मैं मेरा दोस्त के साथ जाऊंगा. நான் அவளுடன் பேசினேன். அவளுடன் ம். उसके साथ मैं उसके साथ பேசினேன் போலா ம். மேனே இது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி வரும் பாத்தீங்களா? அப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது மேனேன்னு ओ சொல்லுங்க. मैंने 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 उसके उसके साथ साथ बात की बात की बात की. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னுடன் வாருங்கள். मेरे साथ என்னுடன் வாருங்கள் मेरे साथ आओ ம். मेरे साथ चलिए चलिए, मेरे साथ आइए அப்படின்னு சொல்ல चलिए. चलिए ஓகேங்களா? ம். இந்த சல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அது தனியா ஒரு அட்வான்ஸ்டு கிளாஸ்ல எடுப்போம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய மீனிங் தரலாம். இந்த சல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சலோ சல்லு வந்து அப்படின்னு நிறைய பண்ணலாம். நடக்கிறது தானங்க சார் ஆமா, நடக்கிறது இல்ல தாங்க. சலோ ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். எதுங்க? ஓட்டுறதுங்க சார் அது சலாவோ, அது காடி சலாவோ, அது சலாவோ சலாவோ. ஆமா. இது வந்து அது என்ன? நடக்கிற சல் ஆமா, சல் நடக்கிறது. ஓகேங்களா? நடங்க போலாம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? சலோ அப்படின்னு சொல்லலாம். சலோ அப்படின்னு சொல்றது போலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் சரிங்க சார் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுடன் நிற்கிறேன் मैं तुम्हारे साथ ஹூம். हूँ हूँ இருக்கிறேன்னு சொல்றதுக்கு என்னங்க? ஹூம், அதான். हूँ ம். मैं मैं तुम्हारे तुम्हारे साथ साथ हूँ. हूँ मैं तुम्हारे तुम्हारे साथ साथ. हूँ நான் வீட்ல இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? मैं घर पर हूँ ஹூம். சேம் அதேதான். இருக்கிறேங்கிறதுக்கு मैं तुम्हारे साथ हूँ. मैं हूँ ஓகே அப்படின்னு ஒரு படம் பேரே இருக்கு. ஓகேங்களா? मैं हूँ, நான் இருக்கிறேன். அப்படின்னு ஹிந்தி मैं படம் हूँ வந்து मैं हूँ. ஆமா. ம். मैं हूங்கிறது அப்புறம் அஜித்தோட படம் ஒண்ணு இருக்கு. பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஆஹ் ஹிந்திலையா ஜி அந்த இல்ல, ஹிந்தி படம் அது मैं हूங்கிறது. ஓகேங்களா? அந்த படத்தோட பேர் வந்து मैं हूँ. அப்புறம் வந்துட்டு அந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணாங்களா ஜி இல்ல ஹிந்தில அஜித் ஆமா, நடிச்சுக்கிறாங்களா ஜி தமிழ்ல அந்த படத்தை வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அஹ் அஜித் வந்துட்டு ஒரு
காலேஜ் ஸ்டூடெண்டா போவாப்புல படம் பேர் மறந்து போச்சு. ஓ அந்த படம் ஜி, அதான் ஏகா. ஏகா ம், ஏகனா. ஏகன் அதேதான், மேகூன்னா. படத்தோட பேர் வந்து மேகூன்னா. மேகூன்னா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஓ மீனிங்ல வந்து சரி. அது தரக்கூடியது, மேகூனா அப்படின்ட்டு. So, அது வேற மாதிரி எடுத்திருப்பாங்க, இது கொஞ்சம் அந்த கெத்தா ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓ அப்னே தோஸ்த் கே சாத் ஆயா. 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 ம். கொஸ்டின். ஒரு நிமிஷம். ஃபன். இப்போ கொஸ்டின் ஃபனல்ஸ். இப்போ எஸ்ஆ எஸ்ஆர்னோ கொஸ்டின்ல ஜஸ்ட் வந்து நம்ம கியாங்கிறத மட்டும் நம்ம சேர்க்க போறோம் இல்லைங்களா. சரி ஜி. நீ என்னுடன் வருவாயா. तुम मेरे साथ आओगे। क्या तुम हाँ, क्या சரி, क्या तुम मेरे साथ आओगे. तो क्या तुम मेरे साथ आओगे। நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ப்ராக்டிஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் அங்க கொடுக்குறோம் பாத்தீங்களா, அப்போ வந்துட்டு அந்த சரி. கேள்வி கேட்கிற ஃபர்ஸ்ட் வந்து 2 3 தடவை நீங்க வாட்ச் பாருங்க. சரிங்களா, நார்மலா வாட்ச் பார்த்துட்டு அதை கேள்வி கேட்கிற மாடுலேஷன்லயே நீங்க சொல்லி பாருங்க. அப்பதான் ஒருத்தர்ட்ட பார்க்கும்போது வந்து நீங்க அந்த ஃபீலிங்கோட சொன்னாதானே கரெக்டா இருக்கும் இல்லைங்களா. क्या तुम मेरे साथ आओगे அப்படின்னு கேட்காம क्या तुम मेरे साथ आओगे அப்படின்னு இந்த அந்த ஆவோகேங்கிறத கொஞ்சம் இழுத்தீங்கன்னா தான் அது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸா மாறும். ஓகேங்களா. ओके सर। ம். ओके। லாஸ்ட், क्या वो तुम्हारे साथ गया. क्या वो तुम्हारे साथ गया। गया। ம். நீ யாருடன் சென்றாய். हाँ, तुम किसके साथ ம். गया। गई। ம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், गया। யார் யாரிடம் யார்கிட்டன்னு கேட்டோம் பாத்தீங்களா, அப்போ கிஸ்கே பாஸ்னு வந்துச்சு. இப்போ किसके யாருடன் पास। சொல்லும்போது கிஸ்கே சாத். किसके ஓகேங்களா. साथ। ஆ, ओके। அவன் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறான். वो किसके साथ बात कर रहे हैं। ரகாகே. रहा है। ம். என்னிடம் ஸோ मेरे நம்ம வந்து पास। இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃபுல்லா வந்துட்டு இந்த சீட் ஷீட்ல இருக்கு. உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சரிங்க. இதுல அனுப்பியிருப்பேங்க. ஓகேங்களா. வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பேன், பாருங்க. சரிங்க. ம். அடுத்து வந்து நம்ம அந்த இப்போ வந்து கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டோம். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதாவது வந்துட்டு இதுல சொல்லியிருப்பாருங்க, மேலே சாத் பைசாகே. ஓ. அந்த சாத்துங்கிறதையும் பாஸுங்கிறதையும் மாத்திக்க கூடாது. மேலே சாத் பைசாகேன்னா பைசா என் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் தர மாதிரி இருக்கும். என்கிட்ட பைசா இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மேரே பாஸ்னு சொல்லணும். மேரே சாத்துன்னு இல்லாம மேரே பாஸ்னு சொல்லணும் சொல்லணும் ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த ஏஐனால இந்த மாதிரி கொடுத்துருக்கு. நான் என் நண்பனுடன் போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே மேரே சாத் ஜாவுங்கா. சாரி, மேரா தோஸ்த் கே சாத் ஜாவுங்கா. சரிங்களா. ஓ. ஸோ அந்த ஓகே சார். சாத்துங்கிறது பாஸுங்கிறதையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நீங்க நான் சொல்ற மாதிரி வந்து சென்டென்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு 50 இல்ல 100 சென்டென்ஸ் நீங்க எக்ஸாம்பிள் அனுப்பக்கூடியது நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் வராது. ஓகேங்களா. ஸோ அதே சரிங்க மாதிரி சார். பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பாருங்க, ஹிந்தி வீடியோஸ் பாருங்க. கார்ட்டூன் நினைக்க நீங்க தான் சொன்னீங்க, சின்சான் அந்த இதெல்லாம். அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும்போது தப்பு கிடையாது. நம்ம குழந்தைங்க வீடியோ எல்லாம் பார்க்க நான் இப்பயும் வந்து நான் அதெல்லாம் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஓகேங்களா. ஏன்னா நான் அந்த அந்த வீடியோஸை கிரியேட் பண்ணது நம்மளோட வயசானவங்களா இருப்பாங்க. ஓ சரிங்க ஜி. அதனால வந்து வெக்கப்படாதீங்க. நம்ம வந்து கார்ட்டூன் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. யூடியூப்லயுமே சரிங்க. நிறைய அது வந்துட்டு இந்த கொஞ்சம் கீழே சொல்லுங்க. அது கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும் ஜி. ஆமா, ஏன்னா வந்துட்டு அது குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி, குழந்தைங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து மெதுவா சொன்னாதான் புரியும் இல்லைங்களா. அதுக்கேற்ற மாதிரி ஆமாங்க ஜி. மெதுவா வரும். ம். அதனாலதான் வந்துட்டு அந்த மாதிரி பார்க்க சொல்றேன். அதே மாதிரி ஹிந்தி இங்கிலீஷ் பழகணும் அப்படின்னா நீங்க ஹாலிவுட் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சவுண்டு கம்மியா இருக்கும். அவங்க பேசுறது சவுண்டு என்ன சொல்ல வராங்கன்னே புரியாத மாதிரி இருக்கும். அது நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் ஆனா நம்ம அவங்க பேசுறது வந்து நமக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய படங்கள்ல சினிமாக்களே பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்களா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷ் படங்களா இருக்கட்டும், ஹாலிவுட் மூவிஸா இருக்கட்டும். அந்தந்த மொழிக்கு ஏத்த மாதிரி ஸ்லாங் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அட்வான்ஸ்டான லாங்குவேஜை பயன்படுத்துவாங்க.
ஆனா குழந்தைங்க வீடியோல வந்து அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ சிம்பிளா அதுக்காக இருக்கும். வந்துட்டு அந்த ஆமா நீங்க அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இங்கிலீஷே படிக்க பழகணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா கார்ட்டூன் வீடியோஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோஸ் பார்க்கலாம். ரியாலிட்டி ஷோஸ்னா வந்துட்டு சின்ன சின்ன இந்த நாடகம் மாதிரி வர்றது, அந்த ஜட்ஜஸ் வச்சு காமெடி பண்ற மாதிரி பாட்டு பாடுற மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? சரிங்க அதுல வந்து சார். இந்த கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுல எல்லாம் நீங்க நிறைய வார்த்தைகளை புதுசு புதுசா கத்துக்கலாம். ஓ சரிங்க ஜி. ஓகே. இந்த சீட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெய்லி சென்டென்சஸ் நம்ம வந்துட்டு ரெண்டுக்கும் சேர்த்து என்கிட்ட, அதாவது பாஸ் சாத் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 10 சென்டென்சஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். என்னிடம் கார் இருக்கிறது. मेरे पास कार है. ம், காருங்கிறதுக்கு என்னிடம் காரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம். ம், என்னிடம் गाड़ी நேரம் है. இல்லை. मेरे पास वक्त नहीं है. உன்னிடம் பேனா இருக்கிறதா? तुम्हारे पास पेन है क्या? பெண்கிறதுக்கு என்ன ஹிந்தியில் சொல்லாங்க? कलम. कलम. ரைட், சூப்பர். அவனிடம் பணம் இருக்கிறது. उसके पास पैसा है. யாரிடம் போன் இருக்கிறது? किसके पास फोन है? ம். இப்ப இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த யாரிடம்ங்கிறதுக்கு கன்ஃபியூஸ் வராது. ஓகேங்களா? 2, 3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, யாரிடம், யாருடன் அப்படிங்கிறது அந்த கன்ஃபியூஷன் எப்பயுமே வராது உங்களுக்கு. அடுத்து பார்க்கலாம். என்னுடன் வா. मेरे साथ आओ. அவளுடன் பேசு. उसके साथ बात करो. நான் உன்னுடன் வருவேன். मैं तुम्हारे साथ आऊंगा. அவர்கள் वे எங்களுடன் வந்தார்கள். वे हमारे साथ आए. ம். आ, आ, வேங்கிறது நீங்க आ, ஓலோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. சரிங்களா? ஓலோக்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. ம். ओके. நெக்ஸ்ட் நீ ओके सर. யாருடன் சென்றாய்? तुम किसके साथ கயா. गया? கயாவா கையாவீங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம இன்னைக்கு வந்து நம்ம 2 ட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கோம். ஒண்ணு பாஸ், இன்னொன்னு சாத். ஸோ இதுலயும் நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் அனுப்புறேன். ஒரு 200 எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்ச வரை அனுப்ப பார்க்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ம். இத ஓன் ரெகுலரா சென்டென்ஸ்ல பிராக்டிஸ் வேணா பண்ணுங்க. சொல்லுங்க. ட்ரை பண்ணட்டுமா சார்? புரியலைங்க என்ன? இது ஓன் சென்டென்ஸ்ல ட்ரை பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க சார். சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்க. அதிகமா வேணாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு எழுதிக்கோங்க. நோட்ல எழுதிட்டு, எனக்கு டைப் பண்ணாம நீங்க வந்துட்டு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. அது இன்னும் கொஞ்சம் ஓகே சார். உங்களுக்கு ட்ரெய்னிங்கா இருக்கும். ஓகேங்களா? அந்த போன வாரம் சொன்னீங்களேங்க சார், அந்த பேலு அது எழுதிட்டு தான் சகலே. ம். வாய்ஸ் நோட்டா அனுப்பிச்சு விட்டேங்க சார். ஆமா நான் பார்த்தேன். வந்துச்சு நான் பார்த்தேங்க. போன வாரங்கிறதுக்கு என்னங்க ஹிந்தில? பீச்லே. சூப்பர். பிச்லே ஹஃப்தே. பீச்லே ஹஃப்தே. ஆ. ஓகே. இந்த மாரி நம்ம அதிகமா நீங்க ஒரு ஃப்ளூயன்ஸின்னு வந்துட்டு ஒரு நிமிஷங்க.